எம்ஜிஆருக்கு பிறகு யாரும் அப்படி இல்லை. S.A. சந்திரசேகர் பேச்சு. விஜய் சொத்து மதிப்பு இவ்வளவா? விஜய்க்கு சினிமாவிலேயே முழு அறிவு கிடையாது. சீமான் பேச்சு. தமிழ் திரையுலகம் வீக் ஆகிவிட்டது. டி. ராஜேந்தர். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பிறகு தனக்கென சொத்து சேர்க்கவில்லை. அதன் பிறகு வந்தவர்கள் அப்படி இல்லை என்று கூறிய S.A. சந்திரசேகர் தான் யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை என்றார். காந்தி, அண்ணா, எம்ஜிஆர் போல மக்கள் மனதில் நிற்கும் தலைவனாக, மக்கள் தொண்டனாக உருவாக நினைக்கும் தமிழகத்தின் தலைமகன் என் மகன் விஜய் என கூறியுள்ளார் அவர். அதிமுகவுக்கு ஆதரவளிக்கும் வகையில் S.A. சந்திரசேகரின் பேச்சு உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். கரூர் துயரத்தில் பலியானோருக்கு இழப்பீடாக விஜய் ரூபாய் 8 கோடிக்கு அதிகமான தொகையை வழங்க உள்ளார். இந்த நிலையில் அவரது சொத்து மதிப்பு குறித்த தேடல்கள் இணையத்தில் அதிகமாகியுள்ளன. டைம்ஸ் ஆஃப் இந்தியா தகவலின்படி விஜயின் சொத்து மதிப்பு சுமார் 600 கோடியாம். நீலாங்கரை பங்களா, 10 நிறுவனங்களின் விளம்பர தூதர், ரோல்ஸ் ராய்ஸ் கார், BMW X5 மற்றும் X6, ஆடி, ABL, மெர்சிடஸ் பென்ஸ், GLA உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட சொகுசு கார்களும் இதில் அடங்கும். ஒரு சிறந்த விலை மதிப்பு மிக்க செய்தி வாசிப்பாளர் போல் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக சீமான் விமர்சித்துள்ளார். விஜய்க்கு அவர் சார்ந்த சினிமா துறையிலேயே முழு அறிவு கிடையாது என்று கடுமையாக சாடிய அவர் அத்துறையில் எழும் பிரச்சனைகளுக்கே விஜயால் தீர்வு காண முடியாது எனவும் குறிப்பிட்டார். மேலும் விஜய்க்கு முன்னால் செல்லும் நண்பா நண்பிகள் தனது தம்பி தங்கைகள் எனவும் சீமான் தெரிவித்தார். தமிழ் சினிமா வீக் ஆகிவிட்டதாக டி. ராஜேந்தர் வருந்தியுள்ளார். கன்னட படம் காந்தாரா ஓடுது தாறுமாறா. ஆனால் இங்கு தமிழ் படங்கள் ஏன் ஆகிறது நேர்மாறா? மலையாள படம் ஓடுது கலக்குது லோகா. தமிழ் திரையுலகம் ஆகிவிட்டது வீக்கா என்று அடுக்குமுறையில் பேசியுள்ளார். பிற மொழி படங்கள் நன்றாக ஓடுகிறதே என தனக்கு பொறாமை இல்லை. எனினும் தமிழ் சினிமா ஏன் இப்படி இருக்கிறது என்ற ஆதங்கம் ஏற்படுவதாக அவர் கூறியுள்ளார்.